வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறைக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேலி பிரைமில் பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். பேரோல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயிக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா சேலரி கொடுப்போம். ஸோ அப்போ அந்த சேலரி கொடுக்குறப்போ ஒரு எம்ப்ளாயிக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். மாற்றி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி மட்டும் இருக்கலாம். இதே இது சேல்ஸு, மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு பஸ் ஃபேர், பெட்ரோல் அலவன்ஸ், அந்த மாதிரி அலவன்சஸ், கன்வீனியன்ஸ் சார்ஜஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ ஒரு எம்ப்ளாயிக்குமே நம்ம கொடுக்குற சேலரி பேசிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படி டிஃபர் ஆகிறப்போ நம்ம அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக டேலி பிரைமில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த பேரோல் எப்படி பண்ணுறது, அந்த பேரோல் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணலாம், தென் ஃபைனலாக அந்த எம்ப்ளாய்க்கு நம்ம சேலரி கொடுத்ததுக்கு உண்டான பே ஸ்லிப் எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பேரோல் மேனேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணுறது, பண்ணினதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாயிக்கு உண்டான பேமெண்ட்ஸை நம்ம பண்ணி அவங்களோட பே ஸ்லிப்பை அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பே ஸ்லிப், இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு மந்த்லி சேலரி வாங்குகிற பீப்புள்ஸுக்குமே இந்த பே ஸ்லிப் அப்படின்றத அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி, ஸோ வேறு என்னென்ன அலவன்ஸ்லாம் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு கமிட் பண்ணியிருக்காங்களோ அந்த அலவன்சஸ் எல்லாமே இதில் சேர்ந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக என்னென்னலாம் அவங்கள்ட்ட பிடிக்க வேண்டியது இருக்குது, அதாவது அவங்களோட சேலரியிலேருந்து கம்பெனி எடுத்துக்க போகிற கேஷ் என்னென்னலாம், ஸோ அப்போது அவங்க வாங்குகிற பணம் எவ்வளோ, கம்பெனி பிடிச்சது போக பேலன்ஸ் வந்து நெட் டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவான், அது எவ்வளோ கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃப்பாக தான் ஒரு எம்ப்ளாயியோடது, ஸோ நானாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவரோட பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் 7,083 தான் வாங்குறாரு. பிகாஸ் ஆஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் 5 நாள் லீவு போட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், மெடிக்கல் அலவன்சஸ், கன்வேயன் அலவன்சஸ் அண்ட் அதர் அலவன்சஸ். ஸோ அப்போ அவர் நெட் சேலரி வந்து 20,000 வாங்கணும். பட் இங்கே எவ்வளோ வாங்குறாருன்னா 16,666 தான் வாங்குறாரு. இவர் வாங்குகிற சேலரியில் கம்பெனி பிடிக்க போகிறது என்னென்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு 792 rupees அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 200 rupees. இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு தனி கேட்டகிரி. ஸோ ஒரு கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷன் டேக்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க யாருக்குமே ப்ரொஃபஷன் டேக்ஸ் கிடையாது. 21,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேலரி மந்த்லி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கிறது, சேலரி அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்கன்னா அதை லெஸ் பண்ணுறது, லோன் கம்பெனியில் ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே டிடெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போ அவரோட சேலரி வந்து ஏர்ன் பண்ணுறதுலேருந்து டிடெக்ட் பண்ணது போக பேலன்ஸ் தான் வந்து டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேலியில் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, டேலி பிரைமை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பழைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவோம், Alt+F1 கொடுத்துட்டு. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஆஸ் வெல் அஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்பயும் போல தான். இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த மெயின்டைன் பேரோலுக்கு எஸ் கொடுத்துருங்க.
அடுத்தது பேரோல் ஸ்டாச்சுவரி அப்படின்னா என்னென்னா பேரோல் சம்மந்தமானது அண்ட் கம்பெனி சம்மந்தமான மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நம்ம கொடுத்துக்கலாம். கம்பெனிக்குரிய கோடு, அதாவது பிஎஃப் கோடு, கம்பெனியோட பிஎஃப் கோடு, கம்பெனியோட அக்கௌண்ட் குரூப் கோடு, கம்பெனியோட செக்யூரிட்டி கோடு, இது எல்லாமே நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் 15 அண்ட் பிஎஃப் டின் டேன் எல்லா நம்பரும் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராப்பரான கம்பெனிக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ, வேறு யாருக்காவது போட்டு தர போகிறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ நான் நோ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரியேட்டில் போனீங்கன்னா பேரோல் மாஸ்டர் அப்படின்னு தனியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பேரோல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் நம்மளோட பேரோல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற யூனிட் ஆஃப் மெஷரை தான் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேஸ், மந்த்து, நீங்கள் ஹவர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹவர்ஸ்க்கும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போது நான் யூனிட்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹவர்ஸ், டேஸு, மந்த்து அப்படின்னு 3 யூனிட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட அட்டெண்டன்ஸை க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் அப்படின்னா என்னென்னா அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே தான். பீரியட் ஆஃப் டைப் அப்படின்ற இடத்துல டேஸ் இருக்குது, டேஸே இருக்கட்டும். ஏன்னா நம்ம எத்தனை நாள் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அடுத்தது ஆப்சென்ட். இங்கே லீவ் வித்தவுட் பே, ஏன்னா ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எந்த பணமும் தரப்போகிறது கிடையாது. சரியா? ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் டைம் அப்படின்னு ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் டைம் என்டர். இங்கே ஓவர் டைம் வந்து எப்போயுமே ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் தருவோம். ஸோ ப்ரொடக்ஷனில் ஹவர் பேசிஸில் கொடுக்க போகிறோம். ஸோ ஹவர்ஸ். சரியா? ஸோ இது வந்து ஓவர் டைமுக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் டைப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்மளோட பே ஸ்லிப்பில் ஓவர் டைம் கிடையாது. ஸோ தட் நம்ம இதில் பண்ணலை. நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஹெட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். பே ஹெட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பேசிக் சேலரி, ஸ்பெஷல் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பே ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பே ஹெட் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பேரோல் வவுச்சரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஹெட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பே ஹெட்டில் ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர், அகைன் ஒரு என்டர். இது வந்து எம்ப்ளாயிக்கு ஏர்னிங்ஸ் தான். ஸோ ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி கொடுத்துருங்க. இன்கம் டைப்பு ஃபிக்ஸடு தான். இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெட் சேலரி அஃபெக்ட் எஸ் தான். நம்மளுக்கு பேரோலில் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணுமோ அந்த பேர் இங்கே உங்களுக்கு எப்படி வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆஸ் யூசர் டிஃபைன்ட் ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ ஆன் அட்டெண்டன்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு 5 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இந்த 5 ஆப்ஷனில் ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கேல்குலேஷன் போட்டு ஒரு ரிசல்ட் கொண்டு வர மாதிரி பண்ணலாம். ஸோ இனி அடுத்த வர்ற பே ஹெட்டில் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூசர் டிஃபைன்டு வேல்யூனா அந்த வவுச்சரை ஓப்பன் பண்ணிட்டீங்க, பேரோல் வவுச்சரை ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம தான் அந்த மந்த்துக்கு எவ்வளோ சேலரின்றதை நம்ம அப்பப்போ டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஆட்டோ ஃபில் ஆகாது. ஃப்ளாட் ரேஞ்சுனா நெட் சேலரி கொடுக்குறது. அட்டெண்டன்ஸ் தான் அவர் வந்ததுக்கு சேலரி, வரலைன்னா சேலரி கிடையாது. ப்ரொடக்ஷன்னா அவர் பேசிஸ் சேலரி. இப்போ நான் இங்கே ஆன் அட்டெண்டன்ஸ்னு கொடுத்துறேன். அவர் ப்ரெசென்ட் ஆனார்னா சேலரி, ஆப்சென்ட்னா சேலரி கிடையாது. அதை கொடுத்த உடனே இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ கேல்குலேஷன் பீரியட் வந்து நான் மந்த் வைஸ் வைக்கணுமா? இப்போ பேசிக் சேலரி வந்து ஒரு சிலர் 8000 ரூபான்னு டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 8000 ரூபாய் மந்த்துக்காக இருக்கும். ஒரு சிலர் வந்து டேஸ் கேல்குலேஷனில் இருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் இப்போது டேஸே கொடுக்குறேன் இங்கே. ஸோ ரவுண்டிங் வந்து நார்மல் ரவுண்டிங் லிமிட்டு 1. இது என்னென்னு கேட்டிங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் வர வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது தாங்க. இப்போ 50 பைசா அப்படின்லாம் வந்திருக்குன்னா அந்த 50 பைசாவை அது 1 ரூபாயாக மாற்றிக்கும். அதை தான் இந்த ரவுண்டிங்னு சொல்லுவோம். என்டர், அகைன் ஒரு என்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பேசிக் சேலரி அப்படின்ற ஒரு பேஹெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பேஹெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்சஸ். ஸோ இங்கே போய்ட்டு ஸ்பெஷல் அலவன்சஸ் என்டர். அதுவும் எம்ப்ளாயியோட ஏர்னிங்ஸ் தான். ஸோ இங்கே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு.
ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ்னே எனக்கு தெரியட்டும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் அலவன்சஸ் வந்து பேசிக் சேலரியோட 5% அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் எம்ப்ளாயிக்கு. அதாவது நீங்கள் வாங்க போகிற சம்பளத்துலேருந்து 5%. இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 500 ரூபாய் உங்களுக்கு இந்த பேசிக் அலவன்ஸாக நான் தரப்போகிறேன், ஸ்பெஷல் அலவன்ஸாக தரப்போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? கொடுத்துட்டு இங்கே எப்பயும் போல் ஆஸ் வெல் அஸ் நார்மல் ரவுண்டிங் லிமிட் 1. ஸோ அது கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா ஆன் கரண்ட் டிடெக்ஷன் டோட்டல் அப்படின்னா டோட்டலில் இருந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இது ஏர்னிங்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இது கரண்ட் சப் டோட்டல். இங்கே நம்ம ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பேசிக் சேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டோன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் பேசிக் சேலரியில் இருந்து 5% இதை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் ஆனது நம்மளுக்கு பேசிக் சேலரியிலேருந்து 5% நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன அலவன்சஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அடுத்தது. ஸோ அதுவும் ஏர்னிங்ஸ் தான். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் கொடுத்துக்குருவோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இங்கே ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொடுக்குறோம். பேசிக் சேலரி மட்டும்தான். பேசிக் சேலரியில் இருந்து இது வந்து ஒரு 10% அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அலவன்சஸ். மெடிக்கல் அலவன்சஸ் நம்மளோட ஏர்னிங்ஸ் தான். மெடிக்கல் அலவன்ஸ் வந்து அன்னன்னைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு காய்ச்சல் நீங்கள் போகும்போதே அமௌண்ட் வாங்கிட்டு போக போகிறீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுக்கோங்க. மந்த்லி இதை எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் என்ன பண்ண போகிறேன், பேசிக் சேலரியிலேருந்து தான் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக் சேலரியிலேருந்து ஒரு 3%. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்வேயன்சஸ். இதுவும் ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ. இப்போ அந்த கன்வேயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் கொடுக்க போகிறோம். ஒரு 500 ரூபா மாதத்துக்கு 500 ரூபா கன்வேயன்ஸ் அப்படின்னா ஃப்ளாட் ரேட்டுன்னு கொடுத்துட்டு அமௌண்ட் 500 ரூபான்னு டைப் பண்ணிடுங்க போதும். அதே நேரத்தில் இந்த கன்வேயன்ஸ் வந்து நான் அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி தரப்போ போகிறேன். அதாவது அவர் வந்தார்னா, ஏன்னா கன்வேயன்ஸுன்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு அவர் வந்துட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்தார்னா நான் அமௌண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஆன் அட்டெண்டன்ஸ்னும் கொடுக்கலாம். ஏன்னா வராத நாளைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஆன் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் வேல்யூ தான் கொடுக்குறேன். ஸோ அதுவும் என்ன பண்ண போகிறேன், பேஸ் சேலரியிலேருந்து தான் நான் கொடுக்க போகிறேன். பேஸ் சேலரியிலேருந்து ஒரு 4%. இப்போ நம்ம பஸ் அலவன்ஸ் அப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அப்படின்னா ஏதாவது பஸ் அலவன்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்சென்டிவ் அண்ட் அதர். ஸோ எப்பயும் போல் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இன்சென்டிவ் அண்ட் அதர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்தது இது மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது பிஎஃப் இன்சூரன்ஸ் இது ரெண்டை க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பிஎஃப். ஸோ பிஎஃப் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா டிடெக்ஷன் தான். நம்ம அவங்க எம்ப்ளாய்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது அதை கரண்ட் லயபிலிட்டியில் வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அன்செட்டில்டு அமௌண்ட்டு. நம்ம என்றைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்கக்கிட்டேருந்து மாதம் பிடிச்சி நம்ம வச்சுட்ருக்க போகிறோம். மொத்தமாக அவங்க வித்ட்ரா பண்ணுறப்ப நம்ம மொத்த அமௌண்ட்டே கொடுக்க போகிறோம். ஸோ தட் அதை லயபிலிட்டியில் போடணும். ஸோ இங்கே ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ நார்மல். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்குகிற மொத்த சேலரியிலையும் நான் பிஎஃப் கொடுக்க போகிறேன்னா நான் பேசிக் சேலரி ப்ளஸ் மறுபடியும் ஆட் பே ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு கன்வேயன்சஸ், மறுபடியும் ஆட் பே ஹெட் கொடுத்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அகைன் ஆட் பே ரெண்ட் கொடுத்துட்டு மெடிக்கல் அலவன்ஸு, ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த 5ஐயும் ப்ளஸ் பண்ணி
ப்ளஸ் பண்ணின வேல்யூவிலேருந்து 5% நான் பிஎஃப் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு கணக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ண மாட்டாங்க. பிஎஃப்க்கு பேசிக் சேலரி மட்டும்தான் எடுப்பாங்க எப்பயுமே. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கணுமேன்றதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ என்டர் அகைன் இங்கே போய்ட்டு நான் பர்சன்டேஜ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% அப்படின்னு கொடுத்துறேன். சரியா? இப்போ டோட்டல் சேலரியிலேருந்து பிஎஃப் அவருக்கு 15% பிடிச்சிடுவாங்க. அடுத்தது இன்சூரன்ஸும் அதே மாதிரி டிடெக்ஷன் தான் நம்புகிறேன். ஸோ அதையும் லயபிலிட்டியில் தான் வைக்க போகிறேன். ஸோ யூசர் கம்ப்யூட்டட் வேல்யூ இதையும் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா இது நான் பேசிக் சேலரியிலேருந்து மட்டும் எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா ஒரு 7%. அவ்வளோதாங்க. இப்போ நான் நம்மளுக்கு தேவையான பே ஹெட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப்பு க்ரியேட் பண்ணணும். எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு என்னென்னா உங்கள் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நான் இங்கே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அடுத்தது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்தது அட்மின். இப்படி நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எம்ப்ளாயி க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ எம்ப்ளாயியோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ்னு வச்சுக்கிறோம். என்டர். இவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வராரோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுறேன். டேட் ஆஃப் ஜாயினிங் அவர் என்றைக்கு ஜாயின் பண்ணுறாரோ அந்த டேட்டு. இந்த இடத்துல டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ்னு இருக்கு இல்லையா, இங்கே நான் எஸ் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இங்கே நம்மளுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிரும். இப்போ நான் இங்கே பேசிக் சேலரி அப்படின்னு கொடுக்குறேன். பேசிக் சேலரியோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 400 அவருக்கு நான் சேலரி பர் டேக்கு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 400 சேலரி கால்குலேட் பண்ணிங்கன்னா 12,000 வரும் நம்மளுக்கு சேலரி. ஸோ இல்லைன்னு கொஞ்சம் 600 வச்சுருக்கேன். அப்போ 18,000 சேலரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வேயன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு டேரெக்டாக ஸ்கிப் ஆகி அடுத்ததுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துல எதுவும் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கன்வேயன்ஸோட மெத்தட் ஆஃப் கால்குலேஷனை கொடுத்துட்டோம். ஸோ இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல பர்சன்டேஜை மேனுவலாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் ஸ்லாப் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேனுவலாகவும் இந்த இடத்துல நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். 10 அப்படின்னு கொடுத்தேன்னா 10% நம்மளுக்கு அங்கே அப்ளை ஆகிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம எல்லா வேல்யூஸையுமே நம்ம அங்கேயே கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ கன்வேயன்ஸு, அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, இன்சூரன்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துடணும். இங்கே எம்ப்ளாயியோட நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், இங்கே எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன், இங்கே எம்ப்ளாயியோட ஃபங்க்ஷன். ஸோ இங்கே அவரோட லொக்கேஷன், எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை போட்டுருவோம். போடுறதுனா ப்ளட் குரூப் போட்டுக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம் ஏதாவது நம்மளாக ரஃபாக டைப் பண்ணிக்கிறோம். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ எம்ப்ளாயிக்கு பேன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா பேன், ஆதார், இந்த எல்லா நம்பர்ஸுமே கொடுத்து வச்சுருங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு உண்டான டீட்டெயில்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி உங்கள் கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, க்ரியேட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டு, ரெண்டாவது அட்டண்டன்ஸு போடணும், மூணாவது வந்து பேஹெட் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் எம்ப்ளாயி குரூப் போட்டு அப்புறம் எம்ப்ளாயியே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிருங்க, அதில் வவுச்சர் டைப்ஸ் போயிருங்க. நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வவுச்சர் புதுசாக யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று அட்டண்டன்ஸ் வவுச்சர், இன்னொன்று பேரோல் வவுச்சர். இப்போ நான் அந்த அட்டண்டன்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்டண்டன்ஸ் வவுச்சரை நான் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் எஸ் கொடுத்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேரோல் வவுச்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது எனேபிளே இருக்குது. உங்களுக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வவுச்சர்ஸ் போயிடுறேன்.
வவுச்சர் போயிட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற வவுச்சர்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஷார்ட்கட் டிஸ்பிளே ஆகும். இது போக புது வவுச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும்னா F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வவுச்சர்ஸ்லாம் வரும். இதில் நான் அட்டெண்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் தினேஷ் அப்படின்றவருக்கு அட்டெண்டன்ஸ் போட போகிறேன். ப்ரெசண்ட் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாள் ப்ரெசண்ட், இல்லைன்னா 26 நாள் ப்ரெசண்ட்டுன்னு போட்டுறேன். ஸோ அதே மாதிரி அகைன் தினேஷ் கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்சண்ட் வந்து ஒரு 4 நாள் ஆப்சண்ட் போட்டுருவோம். ஸோ அப்போ தினேஷ் வந்து இப்போ நம்மளுக்கு 26 நாள் வந்திருக்காரு, 4 நாள் லீவ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ அவரோட அட்டெண்டன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அகைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேரோல் வவுச்சர் Ctrl + F4 கொடுங்க, இல்லைனா F10 செலக்ட் பண்ணி எப்பயும் போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பணம் வந்து அவருக்கு சேலரி எப்படி போட போகிறீங்க, கேஷாக கொடுக்க போகிறீங்களா, பேங்காக கொடுக்க போகிறீங்களா? கேஷ்னால் நீங்கள் கேஷை செலக்ட் பண்ணிக்கோங்க, பேங்க்னால் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே தினேஷில் கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Ctrl F, இதுக்கு பேர் பேரோல் ஆட்டோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறபடி அவருக்கு சேலரி வந்துடணும். ஸோ இப்போ நான் இங்கே பேரோல் ஆட்டோஃபில் எனேபிள் பண்ணுறேன். நம்ம கொடுக்க போகிறது சேலரி. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2021 நான் 1/5ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது எஜுகேஷன் வெர்ஷன்றதுனால. இப்போ நான் இங்கே எம்ப்ளாயி வந்து தினேஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் மொத்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரோட சேலரி டீட்டெயில்ஸும் வந்துடும். ஆல் ஐட்டம்னு கொடுத்துட்டிங்கன்னா மொத்த ஸ்டாஃப்ஸ் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லா ஸ்டாஃப்ஸோட சேலரியுமே வந்துடும். இப்போ நம்ம தினேஷ்க்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயி தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் தினேஷை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் அவரை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துருச்சு. பார்த்தீங்களா, அவரோட பேசிக் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 15,600 ரூபா. 4 நாள் லீவ் போட்டதுக்கு சேலரி கட் ஆகிடுச்சு. கன்வேயன்ஸு 624, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, இன்சூரன்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ இது எல்லாமே இப்போது இதில் இந்த பேசிக் சேலரியிலேருந்து மெடிக்கல் அலவன்ஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா அவரோட சேலரியிலேருந்து லெஸ் ஆகிருக்கும். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா Ctrl F கொடுத்தீங்கன்னா ஆட்டோஃபில் ஆயிரும். தானாகவே நம்ம அங்கே அப்ளை பண்ணது இங்கே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இதை என்ட்ரி போட்டுறேன். என்ட்ரி போட்டேன் அப்படின்னா இப்போ இவரோட சேலரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இவரோட பே ஸ்லிப்பை எப்படி போய் எடுத்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இந்த பேரோல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் தனித்தனியாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பே ஸ்லிப் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யாரோடதுனா தினேஷோட பே ஸ்லிப்பு. இங்கே நம்மளுக்கு அவரோட பே ஸ்லிப் வந்துருச்சு. பார்த்தீங்களா, பேசிக் சேலரி 15,600 ரூபா. அவர் வாங்க வேண்டியது 18,600 ரூபா நேரம் வாங்கியிருக்கணும். ஸோ 15,600 ரூபா தான் வாங்கியிருக்காரு. கன்வேயன்சஸ்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு இதெல்லாம் சேர்த்து டோட்டல் ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு 19,032 ரூபா. ஆனால் அவர் லீவ் போடாமல் வந்திருந்தாருன்னா இந்த சேலரி அவர் வாங்கியிருப்பார் 22,692 ரூபா. ஸோ இந்த 19,032 ரூபாயில் இன்சூரன்ஸ்க்கு ஒரு 1,092 ரூபா பிடிச்சாச்சு. பிஎஃப்க்கு ஒரு 2,854 ரூபா நம்ம பிடிச்சாச்சு. இது போக பேலன்ஸ் சேலரி இப்போ அவர் கையில் ஆக்சுவலாக லீவ் போடாமல் இருந்தால் இவ்வளோ வாங்கியிருக்கணும். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ வாங்கியிருக்காரு 15,085 ரூபாய். இந்த பே ஸ்லிப்பை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா Ctrl P கொடுங்க. Ctrl P கொடுத்துட்டு ப்ரிவியூ செக் பண்ணிங்கன்னா இது தாங்க கம்பெனியோட பே ஸ்லிப்பு. ஸோ ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரியே வந்திருக்கா. ஸோ இவ்வளோ தாங்க ஒரு கம்பெனியோட பேரோல் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணி பே ஸ்லிப் அவுட்புட் எடுக்கிறது எப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே புரியலை அப்படின்னா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இடத்துல எது புரியலைன்றதை நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறைக்காக பாய்.